கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து நாம் தியானிப்போம். ஒரு புது காரியத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நாங்கள் பார்த்தோம். அது உன் கையில் இருக்கிறது என்னன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நம்முடைய கையில் நாம் என்ன வைத்திருக்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு கோலை வைத்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய கைபலன் நாம் வைத்திருக்கிறோமா? அதுதான் போன முறை நாங்கள் பார்த்தோம். கைபலன் எப்படி இருக்குமென்னு சொல்லி முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த நம்முடைய கைபலன் நாம் சார்ந்து இருப்போமா இருந்தால் அது என்ன செய்யும்னா தேவனை மறக்க வைக்கும். என்னுடைய கைபலனை சார்ந்து வாழ வைக்கும், என்னுடைய கைபலனை நம்ப வைக்கும். அதான் நம்ம ஆபத்தாக போய்விட்டுரும். அதான் நாங்கள் பார்த்த நாங்கள். அப்போ இன்றைக்கு நாம் கர்த்தரை நம்புவதை விட நம்முடைய கைபலனை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற படிப்போ பணமோ எல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்தார். நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறார்களா? கர்த்தருடைய கிருபை அது. ஏதோ நான் பிள்ளைகளுக்கு டியூஷனுக்கு அனுப்பி அங்கே அனுப்பி இங்கே அனுப்பி எல்லாம் அந்த பணம் கொடுத்தெல்லாம் செய்தபடியால் தான் அவர்கள் இந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்தார். அதுதான் நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறார்கள், மற்றபடி அல்ல. ஆகவே கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் கர்த்தரை சார்ந்திருப்பதை விட நம்முடைய கைபலனை நாம் சார்ந்திருக்கிறோம். இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்குறோம். நம்முடைய கைபலன் இன்றைக்கு கர்த்தரை சார்ந்திருப்பது இல்லை. இன்றைக்கு கைபலனை சார்ந்து கொண்டிருப்பது. இதை நான் செய்வேன் என்று சொல்லுவோம். இந்த பிரச்சனை அதை மேற்கொள்ளலாம், அது நாம் செய்திடலாம், ஈஸியாக செய்திடலாம் சொல்லி அவங்க சில பேர் சொல்லுவார்கள். அதாவது தங்களுடைய கைபலனை நம்பி இருக்கிறார்கள், தங்களுடைய பணத்தை நம்பி இருக்கிறார்கள், தங்களுடைய திறமையை நம்பி இருக்கிறார்கள். அப்போ கர்த்தரை சார்ந்திருப்பது இல்லை. பாருங்கள், ஒரு உவமையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அதை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16 21 வசனத்து வரை நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கு சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதே ஆகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். நல்ல ஒரு உவமை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எப்படியா தனக்காகவே சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறானாம். அப்போ என்னென்னா தன்னுடைய கைபலனை நம்பி சார்ந்து வாழ்கிறவன் பாருங்கள் எப்படி இருப்பான்னு சொல்லி. அப்போ முதல் காரியம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதில் ஒரு காரியத்தினை கவனிக்கும் போது அவன் 9 தடவை நான் எனக்குன்னு சொல்லுகிறத பார்க்க. அப்போ இதை என்ன பார்க்குறோம்டா, அவன் சுயநலமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் என்ன சொல்லுகிறான்? ஐஸ்வர்யம் நல்லா விளைந்ததுன்னு சொல்லி அதில் துவங்குகிற 16 பாருங்கள், அவன் என்ன அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன். பாருங்கள், நான் என்ன செய்வேன். பாருங்கள், அவனுடைய சுயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையேன்னு சொல்லி பாருங்கள். அப்போ இந்த வடிவை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்ததுன்னு இருக்குது. அப்போ அந்த விளைய வைத்தது யார்? ஒரு கேள்விதானே. பாருங்கள், நன்றாய் விளைந்ததுன்னு இருக்குது. அவன் பிரயாசப்பட்டிருப்பான், அது இல்லைன்னு சொல்லலை. அந்த நிலத்தை பண்படுத்தி எல்லாம் செய்திருப்பான். ஆனால் விளைய வைக்கிறது யாரு? கர்த்தர் தானே. அப்போ இன்றைக்கு நாம் இந்த நிலைமைக்கு வருவதற்கு நாம் படித்திருக்கலாம், நம்ம இரவாக நாம் படிச்சிருக்கலாம், நம்ம கஷ்டப்பட்டிருக்கலாம். அது நான் தப்பாக சொல்லவில்லை, செய்திருக்கலாம். ஆனால் இந்தளவுக்கு உங்களை வளர்த்து இந்தளவுக்கு உங்களை உயர்த்தினது யார்? கர்த்தர். பாருங்கள், நீங்கள் படிக்கிற அந்த காலத்திலே உங்களுக்கு தக்கன ஒரு வியாதி வந்திருந்து ஒரு படுக்கையாக இருந்திருந்தா இந்தளவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்களா? அப்போ நீங்கள் அந்த நாட்களிலே படிக்கும்போது உங்களுக்கு சுகத்தை தந்தது யார்? உங்களுடைய ஹார்ட் அடிக்க வைத்தது யார்? மூச்சு எடுக்க வைத்தது யார்? தேவன். அப்போ கர்த்தர் தான் ஞானத்தையும் உங்களுடைய சரீர பலத்தையும் தந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க செய்து எல்லாம் கர்த்தர் தான் செய்கிறார். அப்போ அது இவ்வளவுக்கு காரணம் யாருண்டா கர்த்தர். அதான் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போ அதை விளைய செய்தவர் கர்த்தர். ஆனால் அதுக்குள்ளே இவற்றை பிளானை பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்வேன் பாருங்கள்.
அது சொல்கிறா, என் தானியங்களை சேர்த்து வைக்கிறது இடமில்லையே. அது ஒரு கவலை அவருக்கு. பாருங்க, என்ன செய்வேன், இவ்வளோ குமிஞ்சு வருகிறதே ஆசீர்வாதம், இவ்வளோ குமிஞ்சு பணம் வருகிறதே, எந்த பேங்க்கில் நான் போடுவது? சுவிஸ் பேங்க்கில் போடுவதா? அரசாங்கத்துக்கு மறைச்சு நான் இங்கே ஒழிச்சு போடணுமே பணம், அது வீட்டுக்குள்ளே பதுங்கி வைக்கிறதா? பாருங்க, இப்படி தான் அவன் யோசிக்கிறார். என்ன செய்வது? பிளான் போடுவது. ஸோ அடுத்த வருஷத்துக்கு என்னென்ன காரியம் நாம் செய்யலாம். ஸோ எனக்கு பணம் இருக்குது, ஸோ அடுத்த வருஷம் நான் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறேன், ஸோ அடுத்த வருஷம் இன்னும் 3 வீடு வாங்க போகிறேன் என்றால் நமக்கு இப்போது காரியத்தை இப்போது சூழ்நிலையை பார்த்து நாம் என்ன செய்வோம்? பிளான் போடுகிறோம். அதான் இந்த ஐஸ்வர்யம் செய்கிறான். நான் ஒன்று செய்வேன் என்று அவன் தானாவே தனக்கே சொல்லுகிறான். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. அப்போ பிளான் போடுகிறார். இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ பிளான் நாம் போடுகிறோம். நம்முடைய பணத்தை, நம்முடைய பணம் நம்மகிட்ட இருக்கிறபடியால், நமக்கு அந்த திறமை இருக்கிறபடியால், நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறபடியினால் நாம் என்ன செய்கிறோம்னா நாம் அநேக பிளான் போடுகிறோம். அடுத்த வருஷம் இன்னும் செய்யணும், அடுத்த வருஷம் அங்கே போகணும், இங்கே போகணும் சொல்லி பல பிளான் போடுகிறோம் நாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் உயிர் பிழைப்பதே ஒரு பெரிதான ஒரு அற்புதம். இந்த நாட்களிலே எவ்வளோ மரணங்கள் நடக்கிறது தெரியுமா? இன்றைக்கு வீட்டை விட்டு போய் வெளியில் போய் திரும்பி வீட்டை வருவதே ஒரு அதிசயம். இன்றைக்கு எவ்வளோ விபத்துகள் நடக்கிறது. ரோட்டில் போகும்போதே சில பேர் வந்து சும்மா காரணமெல்லாம் கத்தியால் குத்திட்டு போகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு போகும்போது துவக்க கொண்டு வந்து எல்லாம் சுட்டு திரிகிறார்கள் சும்மா காரணம் இல்லாமல். அப்போ எவ்வளோ ஆபத்துகள் இந்த உலகத்திலே நடக்கிறது. ஆனால் நாம் அடுத்த வருஷத்துக்கு பிளான் போட்டு கொண்டு இருக்கிறோம். அப்பா பாருங்கள், அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையால் தான் நாம் உயிர் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு நாம் போய் திரும்பி வீட்டை வருவது கர்த்தருடைய கிருபை. அவர் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அப்போ நாம் என்ன செய்தாலும் கர்த்தரிடத்தை கேட்க வேணும். ஆண்டவரே, நாளைக்கு இந்த காரியம் நான் செய்ய இருக்கிறேன், உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். அடுத்த வருஷம் இங்கே போகணுமெண்டா, ஆண்டவரே அடுத்த வருஷம் இந்த பிளான் போட்டிருக்கிறேன், உங்களுடைய சித்தம் என்ன எனக்கு சொல்லும். எல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேணும். ஏதோ எனக்கு பணம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு வசதி இருக்குன்னு சொல்லி என் இஷ்டத்துக்கு நாம் செய்ய முடியாது. எப்பயும் மறக்காதீங்க, யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயம் கர்த்தர் நமக்கு தர வேண்டும், அல்லது நஷ்டமாய் போய் விடுவோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அவன் எல்லாம் அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு, தன் விளைச்சல் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ பிளான் போடுகிறான்னு பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் 20ஆம் வசனத்திலே, தேவனும் அவனை நோக்கி மதிகடனே. பாருங்கள், இப்படியானவளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முட்டாளே என்று சொல்லுகிறார், மதிகடனே. அப்போ உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே, பாருங்கள் அவன் பிளான் போட்டான் தானே, அந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நான் பிளான் போடுகிறேன் அடுத்த வருஷத்துக்கு என்னென்ன செய்ய வேணும்ண்டு. ஸோ ஏன் அடுத்த வருஷத்தை விடுவோம், நாளைக்கு என்னென்ன செய்ய வேணும்னு பிளான் போடுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கப்பட்டால் உன்னுடைய பிளான் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குறி ரீதியை நாம் சிந்திப்பது இல்லை. என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு நான் கண் மூடுனா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்கா, அதுக்கு பாத்திரவானா நான் என்னப்படுவேனா, அதை நாம் சிந்திப்பது இல்லை. ஆனால் பிளான் மட்டும் போடுவோம். அடுத்த வருஷம் என்ன செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதெல்லாம் பிளான் போட்டு கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதே ஆகும். பாருங்கள், அதை நாம் சிந்திப்பதில்லை. அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையால் தான் வாழும். அப்போ நாம் கைபலனை சார்ந்து கொண்டு நாம் பல காரியத்தை நாம் பிளான் போடலாம். அது செய்யணும், இது செய்யணும், அங்கே கட்டணும், இங்கே கட்டணும்னு சொல்லி பிளான் போடலாம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஆத்துமா கர்த்தர் எடுத்து போட்டால் இந்த பிளான் எல்லாம் என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்கள். நாம் சேர்த்து வச்ச பணம் எங்கே போகும், நம்ம கட்டின வீடுகள் எல்லாம் எங்கே போகும், யாருடையதே ஆகும் தெரியாது. அதான் நான் சொல்லுகிறேன். ஆகவே நம்முடைய கைபலனை நாம் சார்ந்து இருக்கக்கூடாது. அப்போ அவன் என்ன சொல்ல, 9 தடவை நான் எனக்கு என்று சொல்லுகிறான். அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான் பாருங்க. அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேணும். ஏதோ எனக்கு பணம் இருக்குது, எனக்கு வசதி இருக்குன்னு சொல்லி நாம் இஷ்டத்துக்கு நாம் எல்லாம் செய்ய முடியாது. ஏண்டா எல்லாத்துக்கும் எஜமானன் அவர் இருக்கிறார். அப்போ அவரிடத்தை நான் கேட்க வேண்டும், ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இருக்குது, நீர் என்ன சொல்லுகிற, உம்முடைய சித்தம் என்ன. தாவீதோட வாழ்க்கையில் உண்மையாக பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். பெரிய ராஜா, பெரிய ஒரு பலசாலி, யுத்தத்தில் ஒரு சிறந்த ஒரு போர் வீரன். ஆனால் ஒவ்வொரு யுத்தத்துக்கும் அவர் போகும் முன் கர்த்தரிடத்தில் கேட்பார், ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போவதா. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது நீ போகண்டா போவார், போகாதண்டா போக மாட்டார்.
பாருங்க, அதான் அவருடைய வாழ்க்கையில இவ்வளவுக்கு வெற்றி காரணம் எல்லாம் கர்த்தரிடத்தில் விசாரிச்சார். கர்த்தர் சொல்லித்தான் செயல்பட்டார். ஏதோ எனக்கு பெரிய போராளிகள் இருக்கிறார்கள், நல்ல பலசாலிகள் இருக்கிறான்னு சொல்லி அவர்களை சார்ந்து யுத்தத்துக்கு போக இல்லை. எனக்கு பெரிய ஒரு பட கூட்டம் இருக்கு, நல்லா பலசாலிகள் உள்ள போராளிகள் இருக்கிறார்கள், எனக்கு யுத்த வீரர்கள் இருக்கிறான்னு சொல்லி அவர்களை சார்ந்து யுத்தத்துக்கு போகவில்லை. எல்லா யுத்தத்தையும் ஆண்டவற்றில் கேட்டு செயல்பட்டார். அதனால தான் வெற்றி பெற்றார். அதான் நான் சாட்சி பெற்றேன், என் இதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவை எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று சாட்சி பெற்றான். பாருங்க, அதான் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கைபலனை சார்ந்து நாம் செய்யக்கூடாது. ஒன்றும் கை பலனை பிடித்து கொண்டு அதை சார்ந்து நாம் செயல்படக்கூடாது. கர்த்தரை நாம் சார வேண்டும். என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, என்னென்ன காரியம் செய்ய நான் விரும்புகிறேன், ஆனால் உம்முடைய சித்தத்தை எனக்கு காட்டும், நான் அதை செய்கிறது சரியா இல்லையா எனக்கு நீ சொல்லித்தாரும். கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். இன்றைக்கு நாம் இஷ்டம்படி நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். பணம் இருக்கு, வசதி இருக்குன்னு சொல்லி செய்கிறோம். ஆனால் ஒரு நாள் அது நம்மை கீழே கொண்டு போய்விட்டுரும். நம் இஷ்டத்துக்கு நாம் செயல்பட்டோம் என்றால். மிகவும் கவனமாக இருங்கள். நாளைக்கு மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.